மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் ராம்குமார் தான் கொலையாளி என்பதை உறுதிப்படுத்த புழல் சிறையில் சைதாப்பேட்டை மாஜிஸ்ட்ரேட் சங்கர் முன்னிலையில் அடையாள அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த அடையாள அணிவகுப்பிற்கு பின் மாஜிஸ்ட்ரேட் சங்கருடன் எமது செய்தியாளர் கோகுல் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். சுவாதி கொலை வழக்கில் இன்றைய தினம் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராம்குமாரை அடையாளம் காட்டுவதற்காக அடையாள அணிவகுப்பு நடைபெற்றது. இன்று புழல் சிறையில் நடைபெற்றக்கூடிய அடையாள அணிவகுப்பு மாஜிஸ்ட்ரேட் சங்கர் முன்னிலையில் நடைபெற்றது. தற்பொழுது மாஜிஸ்ட்ரேட் நம்மிடம் இருக்கார், அவரிடம் இது குறித்து கேட்கலாம். சார், இன்றைய தினம் அடையாள அணிவகுப்பு நடந்திருக்கு. இந்த அடையாள அணிவகுப்பு பற்றி சொல்லுங்க. அடையாள அணிவகுப்பு என்பது ஒன் ஆஃப் த ஜுடிஷியல் ஃபங்க்ஷன். இது வந்து செக்ஷன் 9 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் இது நாங்க சிறைச்சாலையில் சிஎம் உத்தரவுப்படி அந்த முறைப்படி நாங்க அது கண்டக்ட் பண்ணோம். அதனுடைய ரிப்போர்ட்டை அந்த நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். அந்த சமயத்தில் இது சம்பந்தமா எவிடன்ஸ் கொடுப்போம். இந்த நேரத்தில் அது குறித்து எதுவும் சொல்ல முழுமையாக சொல்ல இயலாது. இந்த வழக்கில் எத்தனை சாட்சிகள் அடையாளம் காட்டியிருக்காங்க, யார் யாரெல்லாம் அடையாளத்திற்காக எப்படி இந்த அடையாள அணிவகுப்பு எப்படி நடந்துச்சு, அதை பற்றி எத்தனை சாட்சிகள் என்பதோ யார் யார்கள் வந்தார்கள் என்பதோ அவருடைய செயல்முறைகள் என்ன என்பதோ இந்த நேரத்தில் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. அந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து சீல்டு கவர்ல அந்த கோர்ட்டுக்கு இமீடியட்டா அனுப்பிச்சு வச்சிருவோம். இப்ப இந்த நிலையில சொல்ல இயலாது. அறிக்கையை எத்தனை நாட்களுக்குள்ள தாக்கல் செய்யறீங்க? இந்த அறிக்கை வந்து 4th வீக் அதை கம்ப்ளீட் பண்ண உடனே இமீடியட்டா அனுப்பிச்சு வச்சிருவோம். சீல்டு கவர்ல அனுப்பிச்சு வச்சிருவோம். யாரும் பார்க்க முடியாது, தெரிஞ்சு கொள்ள முடியாது அட் பிரசன்ட். தேங்க்யூ சார். ராம்குமாரோட உடல்நிலை எப்படி இருந்துச்சு சார்? ராம்குமார் கோஆபரேட் பண்ணார். அடையாள ராம்குமார் கோஆபரேட் பண்ணார்.